கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களுக்கு இன்றைக்கு இந்த வீடியோவில் அச்சுவேலி பிரதேசத்தில் இன்றைய வெள்ள நிலவரங்கள் எப்படி இருக்குன்ற தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் வாங்கினா இந்த வீடியோவை லைக் பண்ணி போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ச்சியாக வாங்க நாங்கள் இந்த வெள்ள நிலவரங்களை பார்த்துட்டு வரலாம். இது அச்சுவேலி ஆவரங்கால் சந்தையில் நிற்கிறோம் பாருங்க. இதில் இவ்வளோ தண்ணி என்று வேறு தண்ணி பாஞ்சு வந்தோம். ஏரியா ஃபுல்லாக தண்ணி தான். கடுமையான வெள்ள பாதி. இந்த அதில் அதான் தண்ணி வர்ற வாய்க்கால் காணெல்லாம் பாருங்க ஃபுல்லாக நிறைஞ்சு வழியுது. ஆவரங்கால் வெள்ளவெளி பிரதான வீதியில் நிற்கிறோம் பாருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் உலவி குளம் பிள்ளையார் கோயில் இருக்குது. பாருங்க உலவி குளம் பிள்ளையார் கோயில். பாருங்க இவ்வளோ தண்ணி என்று பாருங்க. இந்த வெளி ஃபுல்லாகவே தண்ணி தான். இவ்வளோ தண்ணி என்று பாருங்க. பட்டம் வெள்ளம் தானே, பட்டம் வெள்ளம் தானே. ஒரு 2 அடிக்கிட்ட மேலே 2 அடிக்கு மேலே வருமே கூட தண்ணி கூட வருமே. இது பாருங்க இல்லாமல் ஒரே வெள்ளக்காடாக தான் கிடக்குது. இப்போ சரியாக மழை பெய்து கொண்டு இருக்குது. மழை பெய்ய தொடங்கிடுது. இது உலாவி குளம் பிள்ளையார். நேரம் வந்து 2 வருகுது. 6 மணி ஆகுது. பாருங்க இவ்வளோ தண்ணி எடுத்து உலாவி குளம் பிள்ளையார். வெள்ள நீர் இந்த சுழற்சி என்று வேறுங்க. இதில் ஒரு சுழர் உருவாகுது வேறுங்க. தண்ணி வந்து கீழே மதகு கால போகுது. அதில் வந்து ஒரு சுழர் உருவாகுது வேறுங்க. கடலை போகுது, ஆற்றுக்கு போகுது என்ன. வெள்ளை ஆற்றுக்கு போகுது. வெள்ளை வழி இங்கே வரும். இங்கே பாருங்க தண்ணி இந்த பாய்ச்சலை பாருங்க. இவ்வளோ தண்ணி வாங்கி கடும்பகமாக தான் இருக்குது. இதில் சரியான ஆழம். அடிச்சு கொண்டு போகுதுண்ணா. இது ஓ சரியான காற்று அடிக்குது. இங்கே வெள்ளை வெளியே பாருங்க. ஆக்சுவலி டவுனில் நிற்கிறேன் பாருங்க. இப்போ மழை விட்டுட்டுது சரியோ. மழை விட்டுட்டு சரியான காற்று அடிச்சு கொண்டிருக்குது. பாருங்க வாகனங்கள் எல்லாம் வருது. பெருசாக ஆக்கள் இல்லை. மக்களினுடைய நடமாட்டம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு. வைரா கோயில் ஃபுல்லாகவே தண்ணி தான். அப்படி வெள்ளம் வந்து வைரா ஃபுல்லாகவே தண்ணி எல்லாம் பாய்ஞ்சிருக்கு.
பாய் வேறு பாலத்தில் இந்த முதகால தண்ணி பாஞ்சு கொண்டிருக்கு வேறு. இதில் வேறுங்க தண்ணி பாஞ்சு கொண்டிருக்கு. துரை ஐயா அவென்யூ என்ன பாய்ச்சல் வருதுன்னு வேறு உள்ளே இருந்து தண்ணி வந்து கொண்டிருக்கு. இதில் இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் அப்படியே தண்ணி போகுது. இல்லை பாருங்கோ, இதில் வந்து விமான நிலைய வீதி என்றார் அச்சுவேலி. இதில் அப்படியோ விமான நிலைய வீதி. இதில் தண்ணியை பாருங்க, அப்படியோ குறிப்பிட்ட இடம் மட்டும் தண்ணி போய்கொண்டே இருக்கு. பாருங்க, கொஞ்சம் ரோட்டில் வந்து அதிகமான இந்த பள்ள கையான இடங்களில் வந்து கூடுதலான தண்ணி வந்து பாஞ்சு கொண்டு இருக்குது. மற்ற சைடில் இருந்து ஜல் சைடில் வந்து தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்குது. திறந்து வாங்க, நாங்கள் அங்கால போய் பார்ப்போம். ஜலையெல்லாம் தோட்ட காணியல் அதுகளுக்கால அப்படியே தண்ணி பாஞ்சு கொண்டே இருக்குது. இப்போ வந்து அச்சுவேலி பாரதி வீதியில் நிற்கிறோம் பாருங்க. கொஞ்சம் இப்போ சரியான மழை அடித்து கொண்டிருக்குது. சரியான மழை அடித்து கொண்டிருக்குது. வெள்ளத்தை பாருங்க, இந்த ரோட்டு ஃபுல்லாக தண்ணி தான். உள்ளுக்க கன தூரம் போகுது அண்ணா தண்ணி. ஒரு 200 மீட்டருக்கு ரோட்டு போகுது. தண்ணியை பாருங்க, கடம் வெள்ளம் தானா. பாரதி வீதி வெள்ளம் வந்தா வீடுகளுக்கு எல்லாம் தண்ணி போயிட்டுடாக்கப்பா. எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க, கொஞ்சம் வீடுகளுக்கு எல்லாம் பண்ணோம். இப்போ சரியான மழை அடிச்சு கொண்டிருக்கு. தண்ணி பாஞ்சு கொண்டே இருக்குது. அச்சுவேலி தொண்டமனார் பிரதான ரோட்டில் நிற்கிறோம் பாருங்க. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து கதறிப்பா சந்தி இவ்வளோ தண்ணி பாயுதுன்னு வேறு கட்டம் வெள்ளம் தான். இப்போ மழை தொடங்கிட்டுது, தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்குது பாருங்க. ரெண்டு சைடும் அங்கால இருந்து தண்ணி இஞ்சில் வந்து கொண்டிருக்கு. ஃபுல்லாக மழை தான். இரவுக்கு அப்புறம் தான் மழை என்ன இந்த வெள்ளம் 3 தானே. உங்களை என்ன மாதிரி வெள்ளங்கள் உள்ளுக்கு கிராமங்கள் 4-5 குடியேற்றம் அப்படியா பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறேன். கொஞ்சம் கூட வரும் மேலே. இது பாருங்க,
சரியான தண்ணியா கொஞ்சம் உறங்கணும் கீழே பாருங்க எவ்வளோ தண்ணியா அக்கா ஆக்கள் தான் வராங்க படியல் அங்கால பாருங்க அந்த கோயில் தாண்டி அங்கால நிறைய வீடுகள் வந்து வெள்ளத்தில் மூழ்கிட்டுது பாருங்க சரியான பாய்ச்சல் தான் தண்ணி பாய்ஞ்சு கொண்டே இருக்குது பாருங்க ஆமாம் இறங்குறாங்க தண்ணி ஆழம் கூடி கொண்டு இருக்குது எவ்வளோ மட்டும் போகலாம் அங்கால ஃபுல்லாக தண்ணி தானே இரவு மழையோடு தான் அதிகமாக இருக்கேன் பாருங்கள் இதுக்கு அங்கெல்லாம் போகல ஏன்னா அங்கே நிறைய தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்குது காற்றும் அதிகமாக வீசி கொண்டு இருக்குது சரி எல்லாம் சிக்கலாக தாங்கடா பார்ப்போம் இங்கே பாருங்க இந்த தண்ணியெல்லாம் அப்படியோ பாஞ்சு மெயின் ரோட்டுக்கு பாஞ்சு கொண்டுருக்கு கதிரப்பாய் சந்தி அங்கே இருந்த பாஞ்சு வர அப்படியே தண்ணியை பாருங்க அப்படி இந்த ஒழுங்கை கலை பாஞ்சு கொண்டிருக்கு பாருங்க கட்டும் பேகமாக தான் பாஞ்சு கொண்டிருக்குது இந்தியாவில் இருக்கிற அந்த வீடுகள் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கிட்டு பாஞ்சல் வாய் வேறு தண்ணி அங்கால இருந்து வந்து கொண்டிருக்கு பாருங்க அங்கால தோட்டக்காணியிலேருந்து தண்ணி வந்து கொண்டிருக்கு ரோட்டின மற்ற சைடும் பாருங்க இந்த மதகால சரியான பாய்ச்சலாக இருக்குது தண்ணி காணெல்லாம் ஃபுல்லாக மூடி தண்ணி பாய்ஞ்சு கொண்டிருக்கு பாருங்க சரியான கட்டம் வெள்ளம் என்ன வேகத்தில் வாயுதுன்னு வேறு ஃபுல்லாக வெள்ளம் தான் வெள்ளம் நிறைஞ்சு வளைஞ்சு கொண்டிருக்குது வளைஞ்சு ஓடி கொண்டிருக்குது படத்தில் சரியான தானே இன்னைக்கு இது வேறு வெள்ளது இதெல்லாம் தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்குது வேறுங்க வந்து இங்கால இந்த உலங்கால பாஞ்சு கொண்டு இருக்குது வேறுங்க சரியான தண்ணி அதே நேரம் அப்படியோ இங்கால வேறுங்க இந்த தோட்ட காணியிலலாம் ஃபுல்லாக வெள்ளத்தலை நிறைஞ்சிடுச்சு வேறுங்க சரியான தண்ணி பாருங்கள் இப்போ தம்பால ஞான வைரவர் ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கோம் இதில் வந்து அந்த நிறைய வீடுகள் எல்லாம் இருக்குது ஃபுல்லாக வெள்ளம் தான் சரி இஞ்சி வரும் கோயில் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு இங்கே நிறைய வீடுகளுக்கு வெள்ளம் போட்டு